டேய் தலை வலிக்குது, ஒரு டீ போடு. அப்பா கரண்ட் வந்துருச்சுடா. தப்பிச்சோமப்பா தப்பிச்சோம். அப்பா எவ்வளோ வேலைடா சாமி. டேய் டீ போடுறா. உபேஷ், நீ நியூஸ் பார்த்தியா? நம்ம கோவில்பட்டு மதுக்கரை பைபாஸ் இருக்குல்ல, அதில் ஒரு காரில் ஃபேமிலி போயிருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க. நம்ம கேரளா பார்டர் தாண்டினோடனே சீட் பெல்ட் போடாமல் போயிருப்பாங்க போல். கேமரா டெலிட் ஆகிருக்கு. டெலிட் ஆகி 10 நிமிஷத்தில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு மொத்தம் அந்த காரில் போனது 4 பேர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முன்னாடி, 2 குழந்தைங்க பின்னாடி. ஆனால் இந்த 4 பேர்த்த தவிர்த்து ஒரு ஆள் வந்துட்டு ஹஸ்பண்டை பார்த்த மாதிரியே அந்த ஃபோட்டோவில் டிடெக்ட் ஆகிருக்கு. யாரு? அது யாருன்னு தெரில. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ சொதைப்பிருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி இருக்க அந்த குழந்தைங்க வந்துட்டு சார்லி கேம் விளையாடிருப்பாங்க, அதனால் வந்துட்டு அந்த பேய் வந்துட்டு அவங்களுக்கு துணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சார்லி தெரியாதா? கண்டதையும் மேய்ச்சிட்டு வந்து இங்கே வாங்கியிருக்காம போய் டீயா போடுவோ. முன்னெல்லாம் ஒரு மனுஷன் நான் நினச்சி சொன்னேன் பாரு. சை, என்ன ஜோசு, உனக்கு அந்த பாட்டு கேட்குதா? என்ன பாட்டு? அதான்டா கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி. அது செம்ம பாட்டு. பட் எனக்கு எதுவும் கேட்கலையே. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கத்தித்தாலும் கண்கச்சிலே முங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் கரளித்தம் கரணச்சத்திரம் யாரோடு எனக்கென்ன பேச்சு, நீராடே கண்ணே நான் வாழ்ச்சு வாழ்ந்தால வேணும் பாவாரே. என்ன மாதிரி பாட்டு? இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கணும்னா வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியும். அட வக்கால் ஒலி, வாய் ஃபஸ்ட்டு வாட்டர் வாய்ஸ் கொடுறா. டே புபேஷே, கரண்ட்டும் போயிருச்சு. சார்லி கேம் விளாட்லாம்டா. சார்லியா? அதான் அப்பல சொல்லிட்டு இருந்தல்லடா ஒரு கதை. ஓ அதுவா? சரி, எனக்கும் போர் அடிக்குது. வா அதையாவது உட்காந்து விளாடலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. என்னடா இது? அதாவது இந்த பென்சிலை ப்ளஸ் மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம சார்லின்னு கூப்பிடணும். மச்சான் தான்டா சார்லி கேமு. இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி சார்லி யாருன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். சரி. சார்லின்றது ஒரு பொண்ணு. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு பேப்பர் கிடச்சிருக்கு. அவங்க அப்பா இறந்த அடுத்த நாள் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, சார்லி இஸ் அ பேட் கேர்ள்னு எழுதியிருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு. அவங்க அம்மா கண்டுக்கல. அந்த அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டோட கதவு டங் டங் டங்குன்னு அடிச்சிருக்கு. அவங்க அம்மா போயிட்டு யார் இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுறாங்கன்னு கதவு திறந்துருக்காங்க. கதவு திறந்தால் அவங்க அப்பா நிற்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவர் வந்து சார்லி எங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க அம்மா வந்துருதோ இந்த ரூமில் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இவர் வேகமாக சார்லி ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டார். அவங்க அம்மா வந்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாங்க. டக்குன்னு சுயநிலைக்கு வந்துட்டு போய் கதவை தட்டுறாங்க. சார்லி என்னாச்சு, சார்லி கதவு தரும், சார்லி என்னாச்சு. அப்புறம் கதவு திறந்துச்சு. உடனே உள்ளே போய் பார்த்தா சார்லி பெட்டில் படுக்காமல் கீழே படுத்துருக்கா. ஏன்? டக்குன்னு இவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சார்லி இறந்துட்டா. அடுத்த நாள் சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேப்பரில் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு சார்லி வேர் ஆர் யூ, சார்லி வேர் ஆர் யூ அப்படின்னு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அந்த இதுவும் வரவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இதெல்லாம் சும்மா போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அன்னைக்கு நைட் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க.
அந்த அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே கனவு வந்திருக்கு. சார்லி அவங்களோட வந்து விளையாடுற மாதிரியும், அவங்களோட பேசுகிற மாதிரியும், அவங்களோட இருக்கிற மாதிரியும். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு கனவோட எண்ணில் என்னை ஏன் கூப்பிட்டீங்க, என்னை ஏன் கூப்பிட்டீங்க, இப்போ நீங்கள் கூப்பிட்டதால வீட்டுக்கு போக முடியல, என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக வந்திருக்கு. அவங்க 2 பேர் டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. அடுத்து நான் காலையில் அவங்க அப்பா மட்டும் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சார்லிகிட்ட தான் போய் இந்த கேமை விளையாட சொன்னதாகவும், இப்படி விளையாடினா உங்கள் அப்பா அப்படி ஏன் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இதை நம்பி தான் சார்லியும் போய் அந்த கேமை விளையாடியிருக்கா. அவங்க அப்பா வந்திருக்காரு, சார்லியை கொன்று இருக்காரு. ஸோ இந்த கேமுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரூல், இந்த கேம் ஆரம்பித்து கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். செகண்ட் ரூல், இந்த கேமுக்கு நடுவில் கேண்டில் அணைய விடக்கூடாது. தேர்ட் ரூல், இந்த கேம் ஆரம்பித்ததும் பேய் வருதோ இல்லையோ நம்ம கடைசியில் சார்லி சார்லி யூ கேன் கோ அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். இதை கரெக்டாக பண்ணனா போதும், பெரிய பிரச்சனையாயிடும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கேம் விளையாடணுமா? அப்படிலாம் இல்லை, சும்மா பண்ணி பார்ப்போம். சரி, ஆரம்பி. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? சார்லி சார்லி ஆர் யூ தேர்? என்னடா? இற வந்துருங்க. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? இரு, ஃபோன் வருது, இரு பேசுகிறேன். ஹலோ ஹலோ. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? இவன் சொல்கிறான்னு வந்தான் பாரு, என்ன சொல்லணும். ஹலோ ஹலோ ஹலோ, கேட்குதுலாம் இல்லைங்களா? ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் வந்துருச்சுடா. யாரா இந்த நேரத்தில்? தெரியலடா, இது ப்ரைவேட் நம்பர். கால் 2 வாட்டி வந்துச்சு. பேசலான்னு கால் அட்டன் பண்ணால் அமைதியாகவே இருக்குது. சரி விடு. ஏண்டா பக்கத்து வீட்டு பாட்டி என்ன ஆளையை காணோம்? தெரிலடா, கொஞ்ச நாளாகவே அந்த வீடு பூட்டி தான் கிடக்கு. இன்னும் இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்களா? யாருக்கு தெரியும். சரி வா, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்டா உன் பற்றி இப்படி போகுது? நீ கேம் விளையாட கொடுக்கும்போது நான் வந்தேன்ல, இப்போ நான் கூப்பிட்றேன், நீ வா. வேணாண்டா, ஏதோ பிரச்சனை மாட்டிக்க போகிறோம். நீ வரப்போற இல்லையா? நான் வரல. சரி, அப்போ நீ இங்கே இரு. கம்முன்னுடா. வாடா. சரி, இரு வந்து தொலைறேன்.
போகணுமாடா? போனதாண்ணா. நம்ம இதே விஷயத்தில் இருக்கோம்டா. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் வேணாம். டேய் இது வெரி விஷயம் தான்டா, வர 5 நிமிஷம் உட்காரு. நீங்கள் என்ன பண்ணுற? நீ இந்த கேம் விளையாடிருக்க கூடாது. புவிசா ஒன்று தான் கேட்குறேன். இல்லை புரியல. நீ இந்த கேம் விளையாடிருக்க கூடாது. புவிசா என்னடாச்சு? புவிசா இது நீ ஆரம்பிச்ச கேம்டா. நான் சொல்றது புரிக்க நான் முடிக்கிறேன். டேய் மச்சான், கிட்ட மட்டும் வராதரா? ஏன்டா ஏன் போன உடனே வந்துட்ட? இல்லை புரியல. இவ்வளோ நேரம் நான் அந்த அடியோட ஸ்டீப் நல்ல மாதிரி நடிக்கிறா. நான் அடிச்சேனா? அடே நீ போன உடனே வந்துட்டு பைத்தியம் மாதிரி பேசாதடா. சார்லி சார்லி இருக்கீங்களா? டேய் ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ற? சார்லி சார்லி இருக்கீங்களா? நீங்கள் குட் ஸ்பிரிட்டா?
பயமா இருக்குடா. ஒன்றும் இல்லை. இது பாட்டு கேட்குதுடா. வெளியே பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போடுது. இது பாட்டு கேட்குதுடா. இது பாட்டு கேட்குதுடா. ஒரு வண்ண கிளிக்காது ஒரு காண குயில் நெஞ்சு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா கண்ணுக்கொரு வண்ண கிளிக்காது ஒரு காண குயில் நெஞ்சு ஒரு வஞ்சி இங்கே வந்து ஒன்று பாரு. டேய் பைத்தியம் மாதிரி பேசாதடா. பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் வரும் மச்சான் யாரா அவன்? யாரோட நாமதான்டா. எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. மச்சான் யாரா அவன்? என்ன மாதிரி இருக்கான்? டேய் இங்கே என்னமோ நடக்குதுடா. பேசாம வெளியே ஓடிடலாமா? மச்சான் ஓடுறா. ரொம்ப தூரம் வந்துட்டோம்டா. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஆமாண்டா தப்பிச்சோம். டேய் நம்ம எங்கே சுற்றினாலும் இங்கே வந்து நிற்கிறோம். நம்ம எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வந்து நிற்கிறோம். இதை விட்டு விட்டு போக வழியே இல்லை போலையே. அப்போ உண்மையாலே நம்ம வெளியே போக முடியாதா? இந்த நேரத்தில் யாரா? ஒரு நிமிஷம் டேய் வேணாண்டா. ஒரு நிமிஷம் டேய் வேணாண்டா. டேய் அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. சொல்ல ஏன்டா விட்டுருங்க? எவ்வளோ நேரம் கதை போட்டுருது? கதை திறக்க முடியாத உன்னால. என்ன உலகம் ஜோசே, ஏற்கனவே பயந்து போயிருந்திருக்கேன். ரொம்ப பயப்படுத்தாங்க. வேணாம். ஒரு பக்கம் என்னன்னா எங்கே போனாலும் இங்கே தான் வரும். மேலே என்ன மாதிரி யாரும் இருக்காண்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒன்றும் புரியல. போச்சுடா எல்லாம். இல்லடா எல்லாம் முடிஞ்சு. இது எல்லாம் உன்னாலதான்டா. நீ மட்டும் இந்த கேம் விளையாடாம இருந்தா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருக்கலாம். ஏன்டா இப்படி பண்ண? போச்சு எல்லாம் போச்சு. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எங்கடா பார்க்குற? கையில் கத்திடா. என் கையில் எங்கடா கத்தி இருக்கு? இது எப்படி இல்லைடா. என்னடா நடக்குது? கத்தி கீழே வச்சிடற. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. கத்தி கீழே வைடா. கீழே வைடா. இல்லை 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 என்னால் சொல்ல முடியாது.
மச்சான் என்னடா பண்ற? டேய் என் கை என் கண்ட்ரோல் இல்லடா. அப்ப கீழே போடுறா. போக மாட்டேங்குதுடா. அப்ப தூக்கி போடுறா. டேய் நீ என்னடா பண்ற? சத்தியமா தெரியலடா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டேய் கீழே போடுறா. நமக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? எல்லாம் ஒன்னாலதான்டா. டேய் இதனடா திரும்ப திரும்ப கைக்கே வருது. மச்சான் டேய் என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியல. இங்க தான் தப்பிக்க முடியுமா? மச்சான் என்னடா அது? டேய் நம்மளால தப்பிக்க முடியாதா? அப்ப இல்லடா, நம்ம தப்பிக்க முடியல. டேய், ஒரு நிமிஷம் இரு. போயிடுச்சு மச்சான், சீக்கிரம் வந்துடு. இந்த நேரத்துல யாரா? ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு. இங்க என்னதாண்டா நடக்குது?